நாளைக்கு பிறகு இப்போ ஒரு சின்ன பதிவு ஒன்று போட்டிருந்தேன். பெரிய பதிவாக இப்போ பதிவு பண்ணுறேன். இது வரைக்கும் எனக்கு ஆதரவு கொடுக்குற என் அன்பு நெஞ்சங்களுக்கு மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை சொல்லிட்டு விஷயத்துக்கு வருவோம். தமிழக முதல்வர் அவர்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் இந்த 3 ஆண்டுகளில் எனக்கு இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு குற்றச்சாட்டுகள் விமர்சனங்கள் எந்த முதல்வர் மீதும் அந்த மாதிரி தெரியல. அந்த அளவுக்கு தினந்தோறும் செய்தித்தாள்களையும் சரி, ஊடகங்களையும் சரி, பத்திரிகையாளர்கள் மத்தியிலும் சரி நிறைய விஷயங்கள் வந்துகிட்டு இருக்கு. தயவு செய்து இதை தமிழக முதல்வர் அவர்கள் கவனிக்கிறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இதுக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு ஒரு வகையில் நான் அவரை பாராட்டுவேன். அமைதியான முதல்வர். யார் என்ன சொன்னாலும் எதை பற்றியும் கவலைப்படல. யார் வேணால் என்ன வேணாலும் சொல்லிட்டு போங்க. அவர் இந்த இதில் சொன்ன மாதிரி போற்றுவார் போட்டுட்டும், பொழுதிவார் தூற்றுவார் தூற்றட்டும். என் கடன் என் கடமை என்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவது அப்படிங்கிறது மாதிரி தான் உங்களுடைய செயல்பாடு இருக்கிற மாதிரி தெரியுது. அதனால் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே நான் யதார்த்தத்தை பேசுகிறேன். முதல்வர் அவர்கள் மீது குற்றமோ அல்லது அவர்கள் மீது வெறுப்போ காழ்ப்புணர்ச்சியோ எனக்கு இல்லை. யதார்த்தத்தை நான் சொல்கிறேன். உண்மையிலே வாக்களிக்கக்கூடிய மக்கள் நம்ம யாருக்கு வாக்களிக்கிறோம் அப்படிங்கிறத யோசிக்கணும். அதை யோசிக்காமல் செய்யக்கூடிய விளைவு. இப்போ முதல்வர் அவர்கள் முதல்வராகவும் சரி, துணை முதல்வராகவும் சரி, அந்த குடும்பத்தில் அவங்களுக்கு வறுமையை பற்றி தெரியுமா? சொல்லுங்கள். வறுமை பற்றி தெரியுமா? அவர்களுக்கு விவசாயத்தை பற்றி தெரியுமா? அரிசி எங்கேருந்து விளையுதுன்னு சொல்லி கேட்டு பாருங்கள். அது கூட துணை முதல்வருக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியாது. பனைமரம்னா என்னன்னு தெரியுமா? தென்னை மரம் என்னன்னு தெரியுமா? அல்லது விளைய வைக்கிறாங்க என்ன எதுனாலும் தெரியுமா? தெரியாது. தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு இல்லை. இப்போ என் பிள்ளைகளே எடுத்துங்க. சென்னையில் இருக்க பிள்ளைகளுக்கு நிறைய பிள்ளைகளுக்கு காய்கறிகள், பாவக்காய் எப்படி விளையுது, பூமியிலேருந்து எடுக்கிறாங்களா, கொடியா, சரியா தெரியாது. ஏன்னா அவர்கள் பிறக்கும் போதே செல்வ சீமானர்களாக பிறந்தவர்கள். 4 முறை 5 முறை முதல்வராக இருந்தவருடைய தகப்பனாரும் தாத்தாவும் அந்த குடும்பத்தில் பிறந்து வாழ்ந்தோம். அவர்களுக்கு எப்படி வறுமையை பற்றியும் கஷ்டத்தை பற்றியும் ஏழை எளியவர்களை பற்றியும் தெரிஞ்சுக்க முடியும்னு நம்ம நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது யார் தவறு? நம்ம தவறு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? நிச்சயமாக அவர்கள் பதவிக்கு வர்றதுக்கு ஆசைப்படுறாங்க. மக்கள் மத்தியில் எதற்காக பதவிக்கு வர்றோம் அப்படிங்கிறது அது அவங்களுக்கு தான் தெரியும். அவங்க எதற்காக அதிகாரத்தை கைப்பற்ற நினைக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் மக்கள் அதை புரிஞ்சுக்கணும்ல. இவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தால், ஆட்சியை கொடுத்தால் மக்களுடைய கஷ்ட நஷ்டங்களை புரிந்து அவர்கள் செய்வார்களா என்று வாக்களிக்கணும். நிச்சயமாக அவர்களுக்கு அதை பற்றி தெரியாது. சரி, ஒரு சமுதாய சீர்திருத்தம் அல்லது சமுதாய சிந்தனையோட எதனாலும் அவர்களால் பொது வழியில் பேச முடியுமா? நிச்சயமாக பேச முடியாது. காரணம் அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் தெரியாத ஒருத்தர்கிட்ட சிலைட்டை கொடுத்து இதை எழுது, அதை எழுது, அதை படி, இதை படின்னு சொன்னால் என்ன அர்த்தம் அது? சரிங்களா? நான் அடிக்கடி சொல்லுவேன், படிக்க தெரியாதவரிடம் கொடுக்கப்படும் விலையுறந்த புத்தகம் வேஸ்டாக தான் போகும். எவ்வளோ பெரிய ஆள் எழுதுனது, நான் எவ்வளோ பெரிய புத்தகத்தை கொடுத்துருக்கேன். அவங்களுக்கு படிக்க தெரியல. அது மாதிரி அவர்களுக்கு தெரியாது. நீங்கள் எழுதி கொடுத்து படிக்கிறாரு, அப்படி படிக்கிறாரு, இப்படி படிக்கிறான்னு சொல்லலைங்களா? பட் எப்படி பண்ண முடியும்? அவங்க அப்படி தான் பண்ண முடியும். அவர்கள் பொது வழியில் மேடையிலோ எங்கேயோ எப்படி பேச முடியும் அவங்களால? காரணம் அவர்கள் அந்த நிலையில் வளரலை. ஸ்டாலின் அவர்களாவது தகப்பனார் கூட இருந்து அரசியலை கற்றுக்கிட்டு அரசியல் தெரிந்து வந்தார். இருந்தாலும் அவர் பிறந்து வளர்ந்ததெல்லாம் செல்வச்சியமானாக. வறுமை கிருமைலாம் அவருக்கு தெரியாது. அப்படிலாம் எனக்கு அவசியம் இல்லை. யாரையும் அதை பற்றி அவர் தெரிஞ்சுக்கின்ற அவசியமும் இல்லை. அப்படி இருக்கும்போது துணை முதல்வர்களுக்கு என்ன தெரியும்? சொல்லுங்கள். அப்போ மக்கள் என்ன செய்யணும்? மக்கள் யோசிக்கணும். நீங்கள் யோசிக்காமல் ஒருவரை தேர்ந்தெடுத்துட்டு அவர்கள் மீது அடுக்கடுக்காக குற்றச்சாட்டுகளை வைப்பது என்பது என்னையை பொறுத்த வரைக்கும் இது ஒரு முட்டாள்தனம். முட்டாள் மக்களாக அறிவிழந்த மக்கள்களாக நம்ம ஒரு செயலை செய்துவிட்டு அதற்கு பிறகு நம்ம ஆசைப்படுறோம். ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு காசுக்கோ பணத்துக்கோ அல்லது உதவிக்கோ எதுக்கோ ஆசைப்பட்டு ஒருத்தர் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறதுக்காக அதை வாங்கிட்டு நம்ம வாக்களித்து ஒருத்தரை தேர்ந்தெடுக்கிறோம். அதனுடைய நிலைதான் தொடர்ந்து தமிழகம் இன்னும் பல இன்னல்களை சந்திக்கும். ஆமாம், இந்த பதிவை நான் பதிய வைக்கிறது
திரும்ப திரும்ப சொல்கிறேன், யார் மீதும் எனக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. நான் ஒரு சமுதாய சிந்தனையாளன், சமுதாய விழிப்புணர்வோடு பேசியிருக்கிறேன். மக்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்.